பிரம்மஸ்தானத்தை பத்தி பார்ப்போம். பிரம்மஸ்தானங்கிறது ஒரு வீட்டோட மொத்த நீள அகலத்திலையும் மைய பகுதி, நடு பகுதின்னு சொல்லுவோம். அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் முற்றம் வச்சு வீடு கட்டினாங்க. அது மழை தண்ணி உள்ள இறங்கினதே முற்றம், அந்த நடுப்பகுதியை பள்ளமாக்கி விட்டு பள்ளமா சுத்தி வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. மழை தண்ணி உள்ள வரும். இது அப்படி இருக்கிறப்ப எந்த பாதிப்புகளுமே வீட்டுக்கு வராது. வாஸ்து குறைபாடு பெருமளவு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு மனிதனோட தொப்புள் பகுதி மாதிரிதான் ஒரு வாஸ்துக்கு ஒரு வீட்டுக்கு நடுப்பகுதிங்கிறது. அப்ப தொப்புள்ள ஒரு ஊசி ஊத்துனா கூட உயிரை ஒரு வலி அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரிதான். அப்ப அந்த தொப்புள் பகுதியை நம்ம எந்த டிஸ்டர்புமே பண்ணக்கூடாது அப்படிங்கறது அமைப்பு. அது மாதிரிதான் பிரம்மஸ்தானத்துல, அந்த மையமான பிரம்மஸ்தானத்துல எந்த டிஸ்டர்புமே இருக்கக்கூடாது. மூவபிள் பொருளை கூட வைக்கலாம் சாதாரணமா, ஒரு வாஷிங் மிஷின் அந்த மாதிரி வைக்கலாம். ஆனா பில்லரோ செவரோ எதுவுமே வரக்கூடாது. அப்படி ஏன்னா பிரம்மஸ்தானம் சூரியனுக்கு உகந்த இடம். அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் உள்ள வரும், மழைநீர் உள்ள வரும். அது வெளியேறது கூட நம்ம எந்த பக்கம் வெளியேற்றணுங்கிற அமைப்பு இருக்கு. அப்ப பிரம்மஸ்தானம் கரெக்டா பண்றோமா வாஸ்துல, அதை கவனமா நம்ம பார்க்கணும் முக்கியமா.